ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அதேமாதிரி நான் என்ன பஸ்ஸில் எடுத்து நியூஸ் கேமில் பார்க்க போகிறேன்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத் பென்ஸில் கோட் ட்ரக்கு, அதாவது ஆடு ஏற்றிட்டு போகிற லோடு ஏற்றிட்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் லாரி வந்து ஒரு மோடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது நம்மளுடைய பஸ் மினிட் இந்த கேமில். இந்த மோடு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த மோடில் என்னென்ன அப்டேட் இருக்குது, இந்த மோடு யார் சேனலில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதேமாரி நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த மோடில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதேமாரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லை கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த மோடு பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மோடு வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. யாரோட சேனலில் ரிலீஸ் பண்ண போகிறான்ற அப்டேட் சொல்கிறேன்னு. இப்போ மோடு வந்து ரிலீஸே ஆக போகுது. அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மோடு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், யாரோட சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதேமாதிரி இந்த லாரியோட ஓவரால் வியூ பார்க்குறப்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். அது பாரத் பென்ஸில் BS6 மாடலில் ஒரு ஆடு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு லாரியோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதேமாரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மோட் ரிவ்யூ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க இந்த லாரியோட உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். லாரி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பாரத் பென்ஸில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மோடு யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் தாடிகரன் அவங்க தான் மோடை மேக் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது பாரத் பென்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி மாலை, எக்ஸ்ட்ரா ரிப்பனு, கலர் லைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து பார்க்குறப்பே தெரியும். அந்த பூ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த இதில் அதாவது டயர் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ப்ளூ கலர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஆட்டுக்குட்டிலாம் நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. டோர் வந்து ஓப்பன் க்ளோஸில் இருக்கும். நான் கொஞ்சம் அனிமேஷன்ஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஓப்பன் க்ளோஸில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த பாக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டயரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாக சேமாக ஒரு லாரியில், அதாவது வந்து லாரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி, இந்த எக்ஸ்ட்ரா அந்த டோர் ஆட்டுக்குட்டிலாம் கீழே இறக்குறதுக்காக ஒரு டோரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாக வச்சுருக்காங்க. அதேமாரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் லைட்லாம் வந்து ஒரு ரியலான லாரி பார்க்குறப்ப எப்படி கலர் லைட் பிளிங்காக எரியுமோ அதே மாதிரி சேமாக இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேலேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி மேலே 2 இந்த கொம்பு லைட்டு மாதிரி வச்சுருப்பாங்க சின்னதாக. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கலர் லைட் நல்லா பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். அடுத்தது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனர் மாதிரி ஒருத்தர் வந்து பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது அதேமாரி ஃப்ரண்டில் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாரும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இந்த பார்டர் எட்ஜ் எல்லாமே, அது லாரியோட ஃப்ரண்டில் அந்த பார்டர் எட்ஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் சின்ன சின்னதாக ஒரு 4 வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம லாரியோட கேபினில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நமக்கு லாரியோட கேபினில் உள்ள வந்தீங்கன்னா லாரியோட கேபினில் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளியராக அதாவது சூப்பரான ஒரு மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாரி உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஏர் ஓஸ் ஆரன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பாரத் பென்ஸில் BS6 டைப்பில் தான் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா GPS மேப்பு, ஒரு விநாயகர் சிலை, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இது பத்தி குச்சும் வந்து வச்சுருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த டிசைனும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன மாலை, ஒரு பூ வச்ச மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு ரைட் சைடில் இருக்கிற மிரர் கிளியராக தெரியும். 2 மிரரும் சூப்பராக நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது லாரியோட எக்ஸ்டீரியர் வியூ போய் பார்த்துடலாம் வாங்க. நமக்கு லாரியோட எக்ஸ்டீரியர் வியூவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 மிரர்லையுமே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கருப்பு கலரில் அந்த ஒரு டிஸ்டிக் ஏர் மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இதில் வந்து ஹேங்கிங் ஐட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அனிமேஷன்ஸ் வந்து பிரேக் அடிக்கிறப்ப ஆடுற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பெரிய ஆட்டுக்குட்டியெல்லாம் ஏற்றி வச்சுருக்க மாதிரி தான் லோடு கொடுத்துருப்பாங்க. பையன் தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இதில் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா அனிமேஷன்ஸுமே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லாரி வந்து டிஃபால்ட்டாக இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டோர்லாம் க்ளோஸ் பண்ணி எந்த ஆட்டுக்குட்டியுமே இல்லாத மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணுறப்ப என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிற அந்த ரிப்பன்ஸ்லாம் மறைஞ்சிரும். அதாவது முன்னாடி இருக்க இந்த மாலை, ரிப்பனு இது எல்லாமே மறைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோடில் மேலே படுதா போட்டு கட்டின மாதிரி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது தார்பாய் படுதா வந்து மேலே போட்டு கட்டின மாதிரி மழை பெய்யறப்ப நனையாமல் இருக்கிறதுக்காக தார்பாய் போட்டு கட்டின மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. அதேமாரி நமக்கு செகண்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து ஃபுல்லாக லோட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எம்டி லாரியாகவும் போகிற மாதிரி நம்ம வந்து ஓட்டிக்கலாம். அதேமாதிரி லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து வச்சு ஓட்டிக்கலாம். எம்டி லாரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அனிமேஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிங்கன்னா எம்டியாக ஓட்டிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஓட்டிங்கன்னா அது ஆட்டுக்குட்டி லோடு ஃபுல்லாக ஏற்றிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து ஓட்டிக்கலாம். தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த சைடில் இருக்கிற டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதுதான் இதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீயாக இருக்குது. அதேமாதிரி நமக்கு லைட்டிங் நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைட் போட்டிங்கன்னா, அதாவது நம்ம வந்து வைப்பர்லாம் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நமக்கு ஃபஸ்ட் லைட் போட்டிங்கன்னா உள்ள கேபின்குள்ளே வெளியே இருக்க சின்ன சின்ன லைட் எல்லாமே ஆன் ஆயிரும். செகண்ட் லைட் போட்டிங்கன்னா ஹெட்லைட் எரிய ஆரம்பிச்சிடும். உள்ள கேபின்குள்ளே இருக்க லைட் ஆஃப் ஆயிடும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா பார்க்கிங் லைட் போட்டோம்னா அந்த பார்க்கிங் லைட் எல்லாமே பிளிங்க் ஆகும். அதேமாதிரி நம்மளோட வைப்பர் போட்டு செகண்ட் வைப்பர் போட்டோம்னா நம்ம வைப்பரும் வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாரி முன்னாடி பார்த்திங்கன்னா இருக்க சின்ன சின்ன அந்த கிரில்குள்ளே உள்ளே இருக்க லைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீனு, ரோஸ் கலரு, அதேமாதிரி எல்லோ, ரெட் கலர் அப்படின்னு சொல்லி கலர் சேஞ்ச் ஆகும். 4 கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். அதேமாரி சைட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிறது நல்லாவே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இங்கே சைடில் எல்லாமே நிறையா சின்ன சின்ன லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் வந்து சேஞ்ச் ஆகும். பேக் சைடில் பார்க்குறப்போ நமக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும். தொடர்ந்து வா தொட்டு விடாதே அப்படின்னு சொல்லி டைலாக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி சைடில் அந்த பார்க்கிங் லைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. குட்டி லைட் எல்லாமே நல்லா தெரியும். அதேமாரி நமக்கு இதில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஷேர் மோட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த மோடை மேக் பண்ணவங்களுக்கு வந்து அதாவது நம்ம டீம் தாடிக்காரன் அவங்களோட சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் கொடுங்க. அதேமாதிரி இந்த மோடு மேக்கர் அவங்க ப்ளஸ் வந்து மோடு ஓனர் அவங்களோட சேனலுக்கு உங்களால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் கொடுங்க. அவங்க இனிமேல் நிறையா ரெகுலராக இனிமேட்டு பஸ்ஸில் இந்த விஷயத்துக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதேமாரி நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மோடு வந்து இதிலேயே வந்து அசோக் லேலண்ட் மாடலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கான அப்டேட் வந்ததுன்னா மறக்காமல் அதுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதேமாதிரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பர் ரியலாக கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நான் வந்து இப்போ பார்க்கிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரியலாக இருக்குது. இதோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. அதேமாரி இந்த லாரி மோடில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அப்டேட்டு. அதேமாரி இந்த மோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அதாவது நம்ம ஷேர் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க நம்மளோட ஷேர் மோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண தெரிஞ்சவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ இருந்துச்சு இந்த மோடு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது நம்மளோட மோடு ஓனர் அவங்களோட சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அவங்க இப்போ தான் நியூவாக வந்து இந்த மோடு அவங்களோட சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனலில் இனிமேட்டு என்னென்ன அப்டேட்லாம் வருமோ அது எல்லாமே வந்து ரெகுலராக வந்து அவங்களும் அவங்க சேனலில் கொடுப்பாங்க. அதேமாதிரி நியூவாக இப்போ தான் வந்து அவங்க நம்மளோட யூடியூப்பில் வந்து நம்மளோட சேனலுக்காக அதாவது பஸ்ஸிட் கேமுக்காக சேனலில் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதேமாரி இனிமேட்டு ரெகுலராக நம்ம இந்த அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.